விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 5/9/2024 ஆவணி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை என்ற குருவாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். பெரிய அளவுக்கு பண முதலீடுகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம், ஏற்றம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அருமையான ஏற்றமும் அருமையான அமைப்பும் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கு சிறிது நேரத்தை ஒதுக்குவதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு உஷ்ணமான சூழ்நிலை மாறி இதம் ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்திற்காக நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் பாரம்பரியமாக இருந்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பரம்பரை சொத்து விஷயத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று சுமூகமாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். பரம்பரை தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலகட்டமும் நல்ல நேரமும் இன்றைய நாள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், படிப்பில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனங்களில் மட்டும் அடக்கி வாசிக்குங்கள். படிக்கட்டில் இறங்குகின்ற சமயத்தில், ஏறுகின்ற சமயத்திலெல்லாம் ரஜினி ஸ்டைல் வேண்டாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வக்கரமாக இருக்கக்கூடிய சனி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். தொழிற்சாலைகளில், உயரமான இடங்களில், கடினமான தொழிலில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல், பணம், முதலீடெல்லாம் உங்களுக்கு சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். மன நிம்மதியின்மை தன்மையெல்லாம் மாறி எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொழிலில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவார்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாங்குவது விற்பது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயமும் குடும்ப விஷயமும் ஏற்றம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும் இருந்த தடைகள் நிச்சயமாக போகக்கூடிய காலகட்டமாக காணப்பட்டாலும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள், மற்றவர்கள் தடைகளாக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு உங்களால் தான் கெடும். நீங்கள் தான் கவனமாக அதை கையாள வேண்டும். துணையாக இருக்கட்டும், துணைவியாக இருக்கட்டும், விட்டு கொடுப்பது கன்னியா ராசிக்காக தான் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில்,
வியாபாரம், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் படிப்பும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத பயணம் லாபத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் காணப்பட்டாலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும், எடுத்த காரியத்தில் ஜெயமும் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். இரத்த பந்த உறவுகளிடம் விட்டு கொடுத்து போவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பணவரவு, புதிய முதலீடுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, இன்வெஸ்ட்மெண்ட், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் ஏதாவது உங்களுக்கு எதிராக சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த இடத்திலிருந்து கடந்து போறது நன்மை தரும். அவர்களுக்கு சரிக்கு சமமாக இருந்து தர்க்கம் செய்வதை மட்டும் விட்டுவிடுங்கள். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது. சூரியனின் ஆதிக்கம் சிம்மத்தில் இருப்பதனால் புது தொழில் தைரியமாக தொடங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தின் அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய வியாபாரத்தை தொடங்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். பயணங்கள் இனிமையான பயணங்களாக காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷ அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருந்தால் போதும். மேலதிகாரிகள் விஷயமும் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் விஷயமும் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வாகனங்களிலும் உயரமான இடங்களிலும் படிக்கட்டில் ஏறுகின்ற சமயத்திலும் வழுக்கலான இடங்களிலும் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் திடீரென்று உங்கள் கோபத்தாலே ஏற்படும். அதை விட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அதிக பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் மன நிம்மதியை இழக்க செய்தாலும் நீங்கள் பொறுமையாக அதில் நீங்கள் கௌரவத்தை பார்க்காமல் வெள்ளை கொடி காட்டினீர்கள் என்றால் சுமூகமாகிவிடும். பண வரவுக்கு உண்டான விசேஷமான அமைப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை மருந்து விடுவதற்கு காரணங்கள் காணப்படுவதனால் அந்த விஷயத்தில் கவனம். உறவு முறையில் மட்டும் மனத்தாங்கல்கள் காணப்படுகிறது. அதில் மட்டும் பெரிதாக அழுத்திக் கொள்ளவில்லை என்றால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை கண்டிப்பாக ஏற்படும். நிலம் சம்பந்தப்பட்ட வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தை விட்டு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களால் பிரிந்தவர்கள் கூட இன்று ஒன்று சேர்வதற்கு உண்டான முயற்சி நீண்ட நாளுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும், உத்தியோகத்தில் மேன்மை அடைவதும்,
தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கதும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய தொழில் தைரியமாக தொடங்கலாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.